கனவுன்ற ஒரு சீரியஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். கனவு வந்து சுரேஷ் சம்பந்தன்றவங்க வந்து எழுதியிருக்காங்க. விகடனில் ஒரு சீரியஸாக வந்து எழுதியிருக்காங்க. எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் என்னென்ன ரிசோர்ஸஸ் இருக்குது, அதை வச்சு என்னென்ன கொண்டு வரலாம், அந்த இடத்துல என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் வந்து நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும், வேலை பார்க்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும், இதெல்லாம் தான் இவர் சொல்லியிருக்காரு. இன்றைக்கி நம்ம வந்து திருவண்ணாமலை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் யாரும் இருக்கீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் போடுங்க. திருவண்ணாமலையில் முதன்மையான ரிசோர்ஸஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, இவர் வந்து பால் தான் சொல்லியிருக்காரு. சேலத்துக்கு அடுத்து நிறைய கறவை மாடு இருக்கிற ஒரு இடம் அது திருவண்ணாமலை தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் இப்போது திருவண்ணாமலையில் இவங்க என்ன பண்ணிட்டு வராங்க அப்படின்னா, பால் பேக்கெட் வந்து இது ஆவின் மூலமாக வந்து பால் பேக்கெட் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி பால் பவுடர் பண்ணுறாங்க. இவர் என்ன சொல்லியிருக்காங்க, இவரோட கனவு என்னவா இருக்குது, என்ன விஷன், இன்னும் அங்கே என்ன கொண்டு வரலாம் அப்படின்னா, A2 நெய் கீயை வந்து கொண்டு வரலாம். அது வந்து ரொம்ப வந்து டிமாண்டாக இருக்குது. நம்ம இங்கேயா இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் இருந்தாலும் சரி, இந்தியாவில் இருந்தாலும் சரி, ஏன் அப்ராடில் வந்து வெளியே இருக்க கண்ட்ரிலேயுமே இது ரொம்ப டிமாண்டாக இருக்குது. A2ன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. A2னா ஒரு ப்ரோட்டீன், நம்மக்கிட்ட இருக்கிற நாட்டு மாடில் தான் அந்த ப்ரோட்டீன் இருக்கும். ஸோ அதுக்கு டிமாண்ட் நிறையாவே இருக்குது. இந்த A2 நெய்யை ஒரு பிராண்டாக ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் ஒரு பிராண்டாக க்ரியேட் பண்ணி அங்கே வந்து விற்கணும். அடுத்து வந்து தேசிய சந்தைக்கு வந்து கொண்டு போகணும். அங்கே ரொம்ப வந்து பாப்புலர் ஆகி ரொம்ப வெற்றிகரமாக போச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து வெளிநாட்டில் கொண்டு போய் விற்கணும் அப்படின்றது தான் இவரோட கனவாக இருக்குது. அண்ட் அப்படி மட்டும் இது வந்து பாப்புலர் ஆச்சு, ஒரு பிராண்டாக மாறுச்சு அப்படின்னா இத்தாலியில் வந்து ஆலிவ் ஆயில் வந்து பேர் போனது, அது மாதிரி தமிழ்நாடு வந்து A2 கீக்கு பேர் போனதாக இருக்கும். ஃபஸ்ட்டு இங்கே வந்து இருக்கிற ரிசோர்ஸஸ் என்ன அப்படின்னா சிறுதானியம் தான். ஜவ்வாது மலை சுற்றியுமே வந்து சாமை தான் வந்து விதைக்கிறாங்க. அது நிறைய வந்து அறுவடை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதில் இப்போ இவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க, வெளியில் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அது தாண்டி மிச்சம் இருக்கிறது எல்லாமே வந்து சிறுதானிய முறுக்கு அண்ட் பிஸ்கெட் இதெல்லாம் பண்ணி அங்கங்கே இருக்க பெட்டி கடைக்கு, நிறைய கடைக்கு, மளிகை கடைக்கு இதெல்லாம் வந்து தராங்க. அண்ட் இதை வந்து இவர் விஷயனா என்ன சொல்கிறார், என்ன கனவு, என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதில் வந்து ஒரு பிராண்டாக நம்ம வந்து மாவை வந்து உருவாக்கலாம், மில்லட் மாவை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அது வந்து பிராண்டாக க்ரியேட் ஆச்சுன்னா அதுவுமே நல்லா பாப்புலராக இருக்கும். நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் இருக்கிற வளம் என்ன அப்படின்னா கிரவுண்ட் நட், கடலை வளம் இங்கே நிறையா இருக்குது. திருவண்ணாமலையில் ஆவினுக்குன்னு ஒரு கூட்டுறவு ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதாவது ஃபார்மர்ஸ் கோஆப்ரேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஓனர்ஸ் அப்படின்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த கடலைக்குமே இவங்க வந்து கோல்ட் ப்ரெஸ்டு ஆயில், அதாவது செக்கு, மரச்செக்கு எண்ணெயை உற்பத்தி அதை ஒரு பிராண்டாக மாற்றி அதுக்குமே ஆவின் மாதிரி கோஆப்ரேட்டிவாக இருந்து தனித்தனியாக எல்லோரும் பண்ணுற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. அதுவுமே நல்லா வந்து டிமாண்ட் இருக்குது. ஸோ அதுவுமே நல்லா வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை எல்லாருக்கும் தரும். கரண்ட்டாக வந்து ஒரு குவிண்டாலுக்கு ஃபார்மர்ஸ்க்கு வந்து விவசாயிகளுக்கு 5000 வருது. ஆனால் இது மாதிரி பண்ணாங்க அப்படின்னா 15,000லேருந்து 20,000 வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். ஜவ்வாது மலையில் நேச்சுரலாகவே நிலவேம்பு, கீழா நெல்லி அண்டு குர்கன் அப்படின்ற மெடிசினல் பிளான்ட்டெல்லாம் வந்து இயற்கையாகவே வளருதுன்னா அவரோட விஷன் என்னவா இருக்குது அப்படின்னா, இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கேப்சூலாக பண்ணுறது, சிறப்பாக பண்ணுறது, டானிக்காக பண்ணுறது மாதிரி பண்ணணும்னா அப்படி பண்ணும்போது நம்மளால் வெளியேயும் எக்ஸ்போர்ட் பண்ண முடியும், வெளிநாட்டுகளுக்கும். இது நம்மளுக்கு பெரிய மார்க்கெட்டை உருவாக்கி தரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே, இப்போ நான் சொன்னேன்ல இதுக்கெல்லாம் வந்து என்னென்ன கெரியர் ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதே மாதிரி எங்கெங்கெல்லாம் படிக்கலாம் அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அக்ரிகல்ச்சரல் கெரியர் வந்து அக்ரிகல்ச்சரல் ஃபுட் ப்ராசஸிங்கில் கெரியர் ஆப்ஷன் என்ன இருக்குன்னா டெய்ரி அண்ட் A2 கீக் ப்ரொடக்ஷன் கெரியர் ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதுக்கு யூஜி கோர்சஸ் வந்து BSc அக்ரிகல்ச்சரல், BTech ஃபுட் டெக்னாலஜி படிக்கலாம். சேம் MSc வந்து MSc அக்ரிகல்ச்சரல், MTech ஃபுட் டெக்னாலஜி வந்து நம்ம படிக்கலாம். அண்ட் டாப் இன்ஸ்டியூட் எங்கே இருக்குன்னா கோயம்புத்தூரில் வந்து தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி அண்ட் அண்ணாமலை யூனிவர்சிட்டி வந்து சிதம்பரத்தில் இருக்குது. அண்ட் என்னென்ன ஜாப் ரோல் இருக்குது அப்படின்னா டெய்ரி டெக்னாலஜிஸ்ட், குவாலிட்டி கண்ட்ரோல் ஆஃபீஸர்,
ஃபுட் டெக்னாலஜிஸ்ட், பார்மாக்யூட்டிக்கல் அண்ட் ஹெர்பல் இண்டஸ்ட்ரியில் என்னென்ன கெரியர் ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா மெடிசினல் பிளான்ட் கல்டிவேஷன், ஹெர்பல் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட், அண்ட் அதில் யூஜியில் பிஃபார்ம் பிஎஸ்சி பாட்டனி, பிஜியில் வந்து எம்ஃபார்ம் எம்எஸ்சி பார்மாகோகனசி. அண்ட் இது வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டி, சேம் முன்ன சொன்ன மாதிரி தான் சிதம்பரம் வந்து டாப் காலேஜஸ் இன் தமிழ்நாடு. நான் இப்போ சொல்கிறது டிஎன்எஸ் எம்பிபின்னு ட்ரைனிங் இன்ஸ்டியூட் இருக்குது, அதுலேயும் வந்து படிக்கலாம். இதில் என்னென்ன ஜாப் ரோல்ஸ் இருக்குது அப்படின்னா ஹெர்பல் ப்ராடக்ட் டெவலப்பர், ரிசர்ச் அசோசியேட், குவாலிட்டி அனலிஸ்ட். இது மாதிரி இந்த விஷன்ஸ் எல்லாமே வந்து திருவண்ணாமலையில் வந்துச்சுன்னா இது மாதிரி நிறைய வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டிலே டாப் காலேஜஸ் இருக்குது அண்ட் அதை தாண்டி வந்து இந்தியாவிலுமே வந்து டாப் காலேஜஸ் இருக்குது. இங்கே நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக என்ன பண்ணணும்னா கரெக்டாக அவேர்னஸாக திருவண்ணாமலையில் இருக்கீங்க அப்படின்னா அங்கே உள்ள என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, வெளியே என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, எந்த பிஜி யூஜி கோர்சஸ் எடுத்தால் கரெக்டாக இருக்கும், எந்த ஸ்கில்லு டெவலப் பண்ணால் இதை நான் சரியாக பண்ண முடியும், இன்டர்ன்ஷிப் பண்ணுறது, நெட்வொர்க்கிங்கு அண்டு இந்த இண்டஸ்ட்ரி ரொம்ப வந்து டாப்பில் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வந்து கிளாரிட்டியாக கன்சிஸ்டண்ட்டாக எஃபோர்ட் போட்டோம்னா நம்மளால் கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் வந்து கொண்டு வர முடியும். எந்த நீங்கள் கெரியரை சூஸ் பண்ணாலுமே சரி. திருவண்ணாமலை ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.